ஹாய் ஹலோ வணக்கம் விமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் கீ ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ குருமா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீ ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு நம்ம பார்க்கலாமா? நான் இன்றைக்கி ஒரு பெரிய ஆனியனை பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு 2 பச்சை மிளகாயை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஒரு பிரியாணி இலை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் குருமாக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற கீ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் செஞ்ச கீயை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த கீ எப்படி செய்கிறதுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கீ ரைஸ் செய்கிறதுக்கு நான் குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அப்புறமா பட்டை, இலை, கிராம்பு, லாஸ்ட்டாக கொஞ்சம் முந்திரியும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். வேணா வெறும் கீயில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். நான் அதனால் எப்போவுமே ஆயில் சேர்த்துக்குவேன். நெக்ஸ்ட்டு நான் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கிறதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ரைஸுக்கு நான் 1.5 கிளாஸ் எடுத்துப்பேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸில் சிம்லேயே வச்சு வெந்துடும். ரைஸ்க்குமே பார்த்திங்கன்னா குக்கருக்கு விசில் விட மாட்டேன், அதனால் ஒரு மூடி போட்டு விட்டுறேன். இப்போ இதை மூடி போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம குருமாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். குருமா செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் 2 ஆனியன், 2 டொமேட்டோ, அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு எல்லாமே நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நான் இது கூட சால்ட் சேர்த்துக்கிறேன். வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டாக நான் இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இது கூட சேர்த்துக்கிறேன். மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு விட்டுடுறேன். ஓகே, இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம குருமாக்கு பேஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே நான் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். எப்போவுமே குருமாவுக்கு பேஸ்ட்டு செய்யும்போது உடச்சக்கல்ல இல்லைனா cashews சேர்ப்பேன். இன்றைக்கி நான் இதை மறந்துட்டேன். அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு குருமாவோட பேஸ்ட் இப்படி தான் கிடைக்கும். ஓகே, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. நம்ம கொத்தமல்லி சேர்த்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கீ ரைஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். தாங்க சூப்பரான ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சர்வ் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள்.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.